Hi friends, welcome to English with MS. இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை சம்மரி பார்ப்போம். முதலாவது பாசிட்டிவ் ஃபார்ம்ஸ். ஐ என்று சொல்கிற ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கும், வி என்று சொல்கிற ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலுக்கும், யூ என்று சொல்கிற செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் செகண்ட் பர்சன் ப்ளூரலுக்கும், தே என்று சொல்கிற தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கும் அண்ட் ப்ளூரல்களுக்கும் மெயின் வேர்ப் சேர்க்க வேணும் பாசிட்டிவ் ஃபார்ம்ஸுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ஹீ ஷீ இட்டான தேர்ட் பர்சன் சிங்குலர்களுக்கும் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் சேர்க்க வேண்டும். நோட் மென்ஷன் பண்ணிக்காங்க பாருங்க. We need to add the main verb to s, es, is to change main verb to singular form of verb. அதாவது என்ன சொல்லிக்கிறான்னு சொன்னால், மெயின் வேர்பை சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்பாக மாற்றுறதுக்கு மெயின் வேர்பு பக்கத்தில் இஎஸ் சேர்க்க வேணும், அல்லது எஸ் சேர்க்க வேணும், அல்லது ஐஎஸ் சேர்க்க வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பார்ப்போம். ஐன்னு சொல்கிற ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கும், வின்னு சொல்கிற ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலுக்கும், யூன்னு சொல்கிற செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் செகண்ட் பர்சன் ப்ளூரலுக்கும், தே என்று சொல்கிற தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கும் அண்ட் ப்ளூரல்களுக்கும் நெகட்டிவ் ஃபார்ம் ஆகிறதுக்கு டூ நாட்டோட மெயின் வேர்ப் சேர்க்க வேண்டும், அல்லது டோண்டோட மெயின் வேர்ப் சேர்க்க வேண்டும். நெக்ஸ்ட் பாருங்க, ஹீ ஷீட்டான தேர்ட் பர்சன் சிங்குலர்களுக்கும் அண்ட் சிங்குலர்களுக்கும் நெகட்டிவ் ஃபார்ம் ஆகிறதுக்கு டஸ் நாட் அல்லது டசன்டோட மெயின் வேர்ப் சேர்க்க வேண்டும். நோட்டில் மென்ஷன் பண்ணிக்காங்க பாருங்க. we don't add s, es, is to the main verb in negatives and question. அதாவது நெகட்டிவ் அண்ட் கொஷனுக்கு நம்ம மெயின் வேர்பு பக்கத்தில் எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்க தேவையில்லை. அப்படி சேர்த்து சிங்குலர் ஃபார்ம் வேர்பாக மாற்ற தேவையில்லை. நம்ம நெகட்டிவ் அண்ட் கொஷனுக்கு மெயின் வேர்பை யூஸ் பண்ணால் போதும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ கொஷன் ஃபார்ம் பாருங்கள். ஐயான ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கும், வியான ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலுக்கும், யூஆன செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் செகண்ட் பர்சன் ப்ளூரலுக்கும், தேயான தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கும் அண்ட் ப்ளூரல்களுக்கும் முன்னுக்கும் கொஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு டூ சேர்க்க வேண்டும். அதோட ஐ, வி, யூ, தே அண்ட் ப்ளூரல்களுக்கு பிறகு மெயின் வேர்ப் சேர்க்க வேண்டும். அடுத்தது ஹீ ஷீட்டான தேர்ட் பர்சன் சிங்குலர்களுக்கும் கொஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னுக்கு டஸ் சேர்க்க வேண்டும். இதோட ஹீ ஷீட் அண்ட் சிங்குலருக்கு பக்கத்தில் மெயின் வேர்ப் சேர்க்க வேணும். நோட் மென்ஷன் பண்ணிக்காங்க பாருங்கள். வி டோன்ட் add s, es, is to the main verb in question. ஸோ அவங்க என்ன சொல்லிக்கிறான்னு சொன்னால், அதாவது கொஷன் ஃபார்முக்கு மெயின் வேர்போட எஸ்ஓ, இஎஸ்ஓ அல்லது ஐஎஸ்ஓ சேர்த்து சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்பாக மாற்ற தேவையில்லை, நம்ம மெயின் வேர்பே தான் யூஸ் பண்ண வேணும் கொஷன் ஃபார்முக்குன்னு சொல்லி தான் அங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ சிம்பிள். ஸோ இதான் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட சம்மரி. ஸோ கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்